குடும்பம் கட்டப்படாவிட்டால் அநேக குடும்பங்கள் மிகச் சரியாக தேவன் எதிர்பார்க்கிறது போல கட்டப்படலை. சந்தோஷமா ஆரம்பிக்கிற பல குடும்பங்கள் துக்கமாக தங்களுடைய வாழ்க்கை நகர்த்துவது போல இருக்கிறது. ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கான ஆலோசனைகள் என்ன? ஒரு குடும்பம் நம்முடைய மதியினத்தினால இடிக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன? இவைகளெல்லாம் மனதில் கொண்டு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம தயார்படுத்திட்டு வரோம். உங்களுக்கு நிகழ்ச்சியை வழங்க தொடர்ச்சியாக அருமையான நம்முடைய போதகர் ராஜன் எட்வர்ட் ஐயா அவர்கள் நமக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்துட்டு வராங்க. மற்றொரு கேள்வியை அவங்களிடத்தில் கேட்க நான் ஆசையாக இருக்கிறேன். பதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கணும். கவனிங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார். பாஸ்டர், மறுபடியும் உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். நம்ம தொடர்ச்சியாக ஒரே பாதையில் இருக்கக்கூடிய பல கேள்விகளை நம்ம கேட்காம நேயர்களுடைய விருப்பத்தின்படி கொஞ்சம் மாற்றி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், கேளுங்க. நல்ல அதாவது இந்த டிவோர்ஸஸ் இந்த காலங்களில் அதிகமாக இருக்கிறதாக பதிவுகள் சொல்லுது. ஒரு நண்பர் எனக்கு சொன்னார், நிறைய கிறிஸ்தவ திருமணங்கள் விவாகரத்தில் முடிகிறது என்று சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கிறிஸ்தவத்தை கூர்ந்து கவனிக்கிறது அப்படி தெரியுது, பரவலாகவே எல்லா மதத்தினரும் எல்லா நம்பிக்கையுடையவர்களும் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த டிவோர்ஸ்க்கு போயிடுறாங்க அப்படின்னு. ஸோ இந்த இளம் தலைமுறையினர், இந்த காலத்தினுடைய மக்கள் அதிகமாக இந்த மாதிரி விபரீதங்களை சந்திப்பதற்கு காரணம் என்ன? இதை மாற்றிக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? தேவ குடும்பமாய் கட்டப்பட்ட ஒரு குடும்பம் எல்லா காரியங்களையுமே ஆண்டவரே சார்ந்திருக்கணும். ஆண்டவர் அழகாக சொன்னார், அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா அவளுக்கு எல்லா சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதுன்னு சொல்லி. சில வேளைகளில் கணவன் தனக்கு செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால், இல்லாட்டி மனைவி தனக்கு செய்ய வேண்டியது செய்யலைன்னா, இல்லாட்டி மனைவிகிட்டேருந்து பணம் வரும்னு எதிர்பார்த்து அது கிடைக்கலன்னா, மனைவி குடும்பத்திலேருந்து பணம் வரும் அப்படின்னு நினச்சி அது கிடைக்கலன்னா, ஒரு நகை வரும்னு நினச்சி அது கிடைக்கலன்னா, மேக்சிமம் இதெல்லாம் நடக்குது. பிறகு கணவன் தான் எதிர்பார்த்த அளவுக்கு கணவனுக்கு வருமானமோ மற்ற காரியங்களும் இல்லாவிட்டால், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். இரண்டாவது, அடுத்த கட்டமாக பார்க்கும்பொழுது 2 பேருக்கும் இருக்கிற கோபங்கள், கட்டுப்படுத்த முடியாத கோபம். அதாவது அது இன்னொரு விதத்தில் சொன்னால் ஈகோ. ஒருத்தர் பேசி முடிக்கிறதுக்குள்ள அடுத்தர் பேசி ஆகணும். ஓகே, அது மாதிரி நான் பேசலைன்னா நான் ரொம்ப சின்னவனாகிடுவேன், நீங்கள் பேசலைன்னா நீங்கள் ரொம்ப சின்னவனா. ஆகவே நான் தான் கடைசியாக பேசி முடிக்கணும். நான் தான் கடைசி பேசி முடிக்கணும்னு நான் நினைக்கிறப்போ நீங்களும் நான் தான் கடைசி. இது பேசி 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 விவாகரத்தில் போய் முடிகிற அளவுக்கு, விவாகரத்து அவ்வளவு சீப்பாக, அவ்வளவு அற்பமாக நினைக்கிற அளவுக்கு விவாகரத்து போயிடுது. இது எல்லாத்துக்கும் மேலே நல்லா ஆழ்ந்து சிந்திச்சா, குடும்பம் நான் போன முறை கூட சொல்ல, குடும்பம் தேவனால் கட்டப்பட்டது. தேவனால் கட்டப்பட்ட எந்த காரியத்துக்கும் ஒன்று எதிர்ப்பு இருக்கும். பிசாசு அதை அழிக்க பார்ப்பான். 2, அதே போல் வேஷம் போட பார்ப்பான். பிசாசு எப்பொழுதுமே மாய்மாலம் செய்கிறவன், இமிட்டேட் பண்ணுவான். அதே போல் அது நீங்கள் வாழ்ந்துக்கோங்க, ஆனால் 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. வெளிப்பார்வைக்கு கணவன் மனைவியாக இருப்பாங்க, ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. நான் ஒரு வீட்டில் போய் போனேன், உங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டாங்க, சாப்பிட்டேன். அப்போ கணவன் எதுவும் எடுக்க மேலே போயிருக்கார். மனைவி என்ன சொல்கிறாங்க, பாஸ்டர் ஜாம் பண்ணிக்குவாங்க எங்கள் வீட்டு. எதுக்குன்னு கேட்டேன். 5 வருஷமாக நாங்கள் 2 பேரும் பேசுகிறதில்ல. அம்மா எப்படிம்மா சந்தோஷமாக பரிமாறினீங்க, சமையல் பண்ணீங்க? இப்படியே தான் ஓடுது பாஸ்டர். நான் வச்சிருவேன், அவர் சாப்பிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நான் இப்போ தட்டெல்லாம் கழுவிட்டு நான் படுக்க போயிடுவேன், அவர் ஒரு பக்கம் படுக்க போயிடுவார். 2 பேரும் பேசவே மாட்டோம். அப்போது ஆண்டவர் இணைச்சதை வஞ்சகமாக பிசாசு திருடி என்ன செய்கிறான், வஞ்சித்து நல்லா இருப்பது போல இருந்து ஏமாற்றுறான். இன்னொன்று என்ன செய்கிறான்னா, அதை உடைக்கிறான், அதுக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்போ இவங்க அந்த குடும்பத்தார்
நல்ல முதல்ல ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும். தேவன் இணைத்ததை மனிதனும் பிரிக்கக்கூடாது, பிசாசு பிரிக்கக்கூடாது. மனிதன் பிரிக்கக்கூடாது அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொன்னான்னா, பிசாசு நேரம் உங்கள்கிட்ட வரமாட்டான். நேராக கணவன்கிட்ட வந்து நீ அவளை விட்டுரு அதெல்லாம் சொல்ல மாட்டான். நேரம் மனைவிட்ட வந்து நீ அவளை அடி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். யாராவது ஒரு மனுஷரை அதுக்கு பயன்படுத்துவான். அதனால் யாராக இருந்தாலும் மூன்றாவது நபர், நீங்கள் 2 பேரும் ஒரு சரீரம், இந்த ஒரு சரீரத்துக்குள்ளே மூன்றாவது நபர் உள்ளே பிரவேசிக்க இடமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஆவி அவரத்தில் ஏராளமாக இருந்தது, அவரே ஒருவனை படித்தார், பரிசுத்தமான சந்ததி, தேவ பக்தியுள்ள பரிசுத்த சந்ததியை பெறுவதற்காக தான் ஆண்டவரை படைத்தான். அப்போ இவங்க தாங்கள் 2 பேரும் இணைக்கப்பட்ட நோக்கத்தை புரிஞ்சு, தாங்கள் 2 பேரும் பரிசுத்தமாக இருந்து, தாங்கள் 2 பேரும் அன்பாக இருந்து, தாங்கள் 2 பேரும் ஒரு சந்ததியை பெறும் பொழுது அந்த சந்ததி தேவனுக்கு உகந்த பரிசுத்தமான சந்ததியாக மாற பிரயாசப்படுறோம். ஊழியம் செய்வதுக்கு உயிரை கொடுத்து ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்யும் பொழுது நம்ம எத்தனையோ தியாகங்களை செய்கிறோம். இல்லாட்டி வெளியில் ஒருவேளை வெளியில் வேலை செய்கிறாங்க, மற்ற ஊழியம் செய்யும் பொழுது வேலைக்கு வந்து முடிச்சுட்டு உடனே ஊழியம் செய்கிறாங்க. நான் சொல்கிற முதல் ஊழியம் குடும்பம்தான். ஆண்டவர் தெளிவாக, உன் குடும்பத்தை நீ நடத்த தெரியலனா நீ எப்படிப்பா ஊழியம் செய்வ அப்படி ஆண்டவர் கேட்குறார். அப்போ ஒரு சின்ன ஒரு சபையை கத்த நமக்கு கொடுக்குறார். மனைவி பிள்ளைகள் என்ற சபையை கொடுக்குறார். இந்த சபையை முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு நேராக நடத்துவது கணவனும் மனைவி 2 பேர்த்துடைய கடமை. இதை நீங்கள் சரியாக செய்யலைன்னா நீ எப்படி சபையை நடத்த முடியும் அப்படி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இதில் 2 பிரச்சனை. ஒன்று, பிசாசு அதை உடைக்க பார்க்குறான். 2 வஞ்சகமாக பிரிக்க பார்க்குறான். இது 2லேயுமே ஆண்டவர் சொன்னார், ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ பண்படுத்து, காவல் காத்துக்கோ. ஓகே. அப்போது உள்ள 3வது நபர் உள்ளே வந்து சொல்லும் பொழுது அதை கணவன் உடனே வந்து மனைவி சொல்லணும். இப்படி சொல்கிறாருமா அவர் உன்னை பற்றி சொல்லும்போது உடனே அவள் சொல்லுவா, நான் எவ்வளோ அன்பு உங்கள் மேலே வச்சுருக்கேன்னு தெரியுங்க, உங்களுக்கு தெரியும், யார் வேணால் சொல்லலாம், நீங்கள் அதை நம்புறீங்க. மனைவி சொல்லும்போது மனைவி உடனே கணவன் மனசில் வச்சுக்காம ஓப்பன் பண்ணிடணும். உடனே வந்து கணவன் சொல்லும்போது முடிஞ்சு போச்சு. அப்போ 3வது நபருடைய வஞ்சகம் அங்கே அழிஞ்சு போச்சு, தலையை நசுக்கியாச்சு. இப்போ 3வது நபர் குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு நிறையா முயற்சி. இது 3வது நபர் என்று சொல்லும் பொழுது திருமணம் என்று ஆயிட்டா ஆண்டவர் சொன்னார், தகப்பன் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். விட்டு என்றால் தெருவில் விடுறதில்லை, அவளுக்கு தேவையான கனம் எத்தனையும் நம்ம செலுத்தணும். முக்கியத்துவம் மனைவிக்கு தான். மனைவியுடைய முக்கியத்துவம் கணவன் தான். முதலிடத்தை கொடுக்க வேண்டிய முதலிடம் லவ் அது ஷிஃப்ட் ஆகுது. இவ்வளோ நாள் தாய் தகப்பன் பிள்ளைய குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டாங்க, இப்போ அது ஷிஃப்ட் ஆகுது. அப்போ கணவன் மனைவி முதல் நேசிக்கணும், மனைவி முதல் கணவன்ட்டு அன்பு கூர்ந்து கனப்படுத்தணும். நல்ல அருமையான குடும்பத்தை ரொம்ப அழகாக கட்டலாம். கொஞ்சம் அதை சிந்திச்சு செயல்பட்டா, கர்த்தருடையது அப்படி சிந்திச்சு செயல்பட்டா அருமையாக கட்டலாம். இப்போ நீங்கள் ஒரு நீண்ட காலம் ஒரு நல்ல தகப்பனா, ஒரு பெரிய திருச்சபைக்கு போதகராக இருந்திருக்கீங்க, பல காரியங்களை பார்த்துருக்கீங்க. உங்கள் காலத்தில், உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் இருந்த இந்த டிவோர்ஸஸுடைய எண்ணிக்கை அதை விட இப்போ அதிகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இந்த காலத்தில்? என்றைக்கு திருமணம் விவாகம் என்பது அற்பமாக எண்ணப்படுகிறதோ அன்று விவாக ரத்து சர்வசாதாரணமாக மாறிப்போகும். விவாகத்தை என்னைக்கு இவங்க கனப்படுத்தி இது கர்த்தர் இணைத்தது. அப்போ இந்த காலத்தில் இருக்கிறவங்க கனப்படுத்தலைன்றீங்களா? கரெக்ட். விவாகம் என்பது ஒரு என்னமோ வாழ்க்கையில் நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு வர மாதிரியும், பார்க்குக்கு போயிட்டு வர மாதிரியும், இல்லாட்டி எங்கேயோ யார்கிட்டையும் பழகிற மாதிரியும் அப்படி விவாகம் அது அல்ல. விவாகம் பண்ணும் பொழுது 2 பேர்த்துக்குள்ள ஒரு, நான் எங்கள் சபையில் நடக்கிற விவாகம்ல நான் சொல்கிற காரியம், 2 பேர் வாழ்ந்து காட்டுவோன்னு ஒரு முடிவு பண்ணுங்க. பிரச்சனை வரும், வாழ்ந்து காட்டும் முடிவு பண்ண என்ன அர்த்தம்? பிரச்சனை வரும், போராட்டம் வரும், வஞ்சகம் வரும், இகழ்ச்சி வரும், குறைவுகள் வரும். இது எல்லாத்தின் நடுவில் நாங்கள் வாழ்ந்து, நாங்கள் இந்த உலகத்துக்கும் குடும்பத்துக்கும் சபைக்கும் நாங்கள் மகிமையான ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவோன்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வாழ்ந்து காட்டுறோம். உங்கள் காலத்தில் இருந்த விவாகரத்தினுடைய எண்ணிக்கையை விட
இந்த காலத்தில் விவாகரத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்கு சமூகம் சார்ந்த காரணங்களை நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, கலாச்சாரத்தினுடைய மாற்றத்தினால் இப்போ அந்த மாதிரி நிகழ்வுகள் அதிகரிக்குதா? நீங்களே பதில் சொல்கிறீங்க. அப்படியா? அதாவது கலாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட வேதம் மறக்கப்படுவதினாலே. ஓ, நீங்கள் மறுபடியும் நீங்கள் போதகராக இருக்கிறதுனால திரும்ப வேதத்துக்கு வந்துட்டீங்க. வேதம் மறக்கப்படுவதனால ஆண்டவர் சொன்னார், நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்துவிடுவேன். அப்போ வேதம் மறக்கப்படுவதனால கலாச்சாரம் மேன்மையாக எண்ணப்படுது. ஆனால் எனக்கு தேவையானது பிப்ளிக்கல் கல்ச்சர், வேதாகம கலாச்சாரம். அது முக்கியத்துவம் பெற்றுச்சுன்னா இந்த கலாச்சாரம் கொண்டு. ஆனால் நீங்கள் கேட்டபடி நாங்கள் சின்ன வயதில் இல்லாட்டி நான் வாலிப நாட்களிலே விவாகரத்து என்பதை எங்கேயோ என்றைக்கோ ஒரு நாளைக்கு நான் கேள்விப்படுவேன். இன்றைக்கு சபைக்குள்ளே அது இருக்குது, வெளிப்படையாக குடும்பத்துக்குள்ள சமூகத்தில் நிறைய குடும்பத்துக்குள்ளே அது இருக்குது, சமுதாயத்தில் ஏராளமாக இருக்குது. இதற்கு நீங்கள் சொன்ன ஒரே பதில் தான் கலாச்சாரம். ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். அப்போது வேத கலாச்சாரத்தில் நாம் கரெக்டாக இருந்துட்டாவே நிறைய விவாகரத்துகள் நடக்காது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விடயம். நேயர்களே, விவாகரத்து இந்த நாட்களில் அதிகமாக நடப்பதற்கு காரணம் என்னென்னு ரொம்ப அழகாக கடைசியில் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு பதிலை பாஸ்டருங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன பதில்? வேத கலாச்சாரத்தை என்னைக்கு சமூகம் மீறுகிறதோ அன்றைக்கு விவாகரத்து நடக்கிறது. விவாகரத்தை தேவன் விரும்புகிறவர் அல்ல, விவாகரத்தை விரும்புகிறவன் சாத்தான். ஆகவே நாம் அன்பு போதகர் பேசிய அந்த வார்த்தைகளை மனசில் வச்சுக்குவோம். முடிந்த வரைக்கும் நாம் இணக்கமாக, ஒருவருடைய இணக்கமாக இருந்து தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன், எந்த சூழ்நிலையும் பிரிக்கக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். போதரிடத்தில் மற்றொரு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியை கேட்டு பதில பெற போகிறோம். அடுத்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம்.